ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாரா. இன்றைக்கி நான் வந்து ஒரு மட்டனில் ஒரு கிரேவி ரெசிபி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது நம்ம எப்போதும் பண்ணுற கிரேவியோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ரொம்ப கம்மியான ஐட்டம்ஸ் தான் நம்மளுக்கு இந்த ரெசிபிக்கு வேணும். ஸோ இங்கே வந்து நான் 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கொஞ்சம் இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மிளகாவை நடுவில் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து 1/2 கிலோ மட்டன் வச்சுருக்கேன். இதுதான் நம்மளுக்கு மெயினாக வேணும். அது தவிர பொடியெல்லாம் நான் போடும் போது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இதுதான் வேணும். ஸோ இப்போ நம்ம வந்து மட்டனை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த குக்கரில் நான் வந்து மட்டன், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு டர்மரிக் இது மட்டும் தான் நம்ம போட போகிறோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வச்சு ஒரு 3-4 விசிலுக்கு வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து மட்டன் போட்டுடலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இதை போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு நான் இதை மூடி ஒரு 3 கொஞ்சோண்டு தண்ணி, ரொம்ப தண்ணி தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 1-1.5 கப்பு தண்ணி போதும். இதை மூடி நான் ஒரு 3-4 விசிலுக்கு வச்சுட்டு வரேன். இப்போ இதில் நான் வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றுறேன். இதில் வந்து நம்ம உப்பு போடுறதில்ல, கடைசியில் தான் உப்பு போடுவோம். ஸோ குக்கரில் போட தேவையில்லை. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை மூடி ஒரு 3-4 விசிலுக்கு வைப்பேன். விசில் முடிஞ்சோடனே திருப்பி வரலாம். அது ஆகும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு பேனில் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு இதில் நான் கொஞ்சம் சோம்பு போட போகிறேன். கொஞ்சோண்டு சோம்பு போட்டதுக்கப்புறம் இந்த நம்ம வெட்டி வச்சுருந்த இந்த ஒரு மிளகாவை நான் போடுறேன். இதில் மிளகா கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட போகிறோம். வெங்காயம் போட்டாச்சு. இப்போ இதை வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஆகும். அது வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதிலிருந்து நான் முக்கால்வாசி வெங்காயம் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு தயிரோடு அரைக்க போகிறோம். ஸோ இதில் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும். அது நான் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வெங்காயம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதில் இவ்வளோ கொஞ்சம் தான் விட்டுருக்கேன். அதே மாதிரி மிளகாவும் அதிலே விட்டுட்டேன். நம்ம அரைக்க தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நம்ம இதோட சேர்ந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போடுறேன். இது 2 அரைச்சிட்டு திருப்பி உங்களை பார்க்குறேன். ஸோ இப்போ நான் அந்த வெங்காயம் தயிர் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம திருப்பி வந்து இந்த பேனுக்கு வரும். இங்கே வந்து நான் 1.5 டீஸ்பூன் மிளகா பொடி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா வச்சுருக்கேன். நான் வந்து இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல, ஏன்னா இது பொடிலாம் போட்டுட்டு ஆன் பண்ணிவிட்டு பொடி போட்டிங்கன்னா உடனே கருகிரும். அதனால் பொடியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஆன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதோட சேர்த்து இந்த பொடியும் இந்த மிச்சம் இருந்த அந்த வெங்காயத்தையும் சேர்த்து வதக்குறேன் கொஞ்சம். ஸோ இப்போ இதை நான் வதக்கிட்டேன். இந்த பொடியோட பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ இப்போ நான் குக்கரில் இருக்க எல்லா ஐட்டம்ஸையும் தண்ணியோட சேர்த்து இந்த பேனில் மாற்ற போகிறேன். தண்ணியோட சேர்த்து இந்த மட்டனையும் நம்ம போட்டாச்சு இதில். இப்போ இதை நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை வேக விடுறேன். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக வைங்க. ஸோ இப்போ மட்டன் வந்து ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் அண்ட் தயிரோட மிக்சரை நான் இதில் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயும் சைட்லலாம் வருது. இந்த நேரத்தில் தான் நம்ம போடணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த எல்லா மிக்சரையும் சேர்த்து இந்த மட்டனோட கிண்டி வச்சுக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கு. ஸோ இது இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக விடலாம். இதை லோவில் வைக்க போகிறேன். இப்போ ஆயிடுச்சு. நான் இப்போ இதை திறந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது கிரேவி. உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இறக்க போகிறோம். கடைசியில் சும்மா கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுட்டு கொஞ்சோண்டு மல்லி அதையும் பிச்சு போட்டிங்கன்னா மட்டன் கிரேவி ரெடி. உடனே இதெல்லாம் போட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ரெசிபி எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்க. டூ கிவ் திஸ் அ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then take care, bye bye.